திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வடக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த வீடு இந்த ரெண்டு வீட்டுக்கு வெளியே படிக்கட்டு போடுவோம்லங்க. அப்போ இந்த வீட்டுக்கு வெளியே படிக்கட்டு போடும் பொழுது அந்த படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் போடலாமா, இல்லை ஸ்டோர் ரூம் போடலாமா, இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அறைகள் அமைக்கலாமான்னு நிறைய பேர் கருத்துக்கள் கேள்விகள் கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி ஃபோன் பண்ணி நிறையா கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கான பதிவு தான். இந்த படிக்கட்டுக்கு அடியில் பாத்ரூம்பு ஸ்டோர் ரூம்பு இது மாதிரி ஏதாச்சும் ஜாமான்கள் வைக்கக்கூடிய ஒரு அறையாகவோ ஒரு ரூம்பாக பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னா அதற்குண்டான பதிவு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக நீங்கள் பார்க்கணும். பொதுவாக வடக்கு பார்த்த வீடு நம்ம ஒரு படிக்கட்டு போடுறோம் அப்படின்னோம்னா படிக்கட்டு எப்பொழுதுமே நேர் படிக்கட்டாக போடவே கூடாது. படிக்கட்டு எப்பயுமே மடக்கு படிக்கட்டு தான் வரணும். அதாவது ஒரு மடக்கு படிக்கட்டு, அதாவது எந்த பகுதியில் ஏறினாலும் அந்த பகுதி படிக்கட்டு திரும்பி அதனுடைய உச்ச பகுதிக்கு எப்படியா இருந்தாலும் படிக்கட்டு போய் நிற்கணும். அதுதான் ஒரு விஷயம். இப்போ ஒரு வடக்கு பார்த்த வீடு அப்படின்னா அந்த படிக்கட்டு வந்து நம்ம வாயு மூலையில தான் போட்டாகணும், வேற வழியே இல்லை. அந்த வாயு மூலையில கிழக்கிலிருந்து மேற்கு ஏறி மறுக்க மீண்டும் அப்படியே நம்ம கிழக்கு நோக்கியே வரணும் உச்ச பகுதிக்கே. இப்படித்தான் அந்த படிக்கட்டு அமைக்க முடியும். அப்படி அமைக்கிறப்ப அந்த படிக்கடியில் ஒரு இடம் லேண்டிங் மாதிரி போடுறப்ப இடம் கிடைக்கும். அதை நிறைய பேர் வீட்டில் பாத்ரூம்பாக பயன்படுத்துகிறாங்க, ஸ்டோர் ரூம்பாக பயன்படுத்துகிறாங்க, அடுத்தது வாஷிங் மிஷின் வைக்கிற ரூம்பாக நிறைய பயன்படுத்துகிறாங்க. இப்படி பயன்படுத்தலாம்னா தாராளமாக சூப்பராக பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு சில விதிமுறைகளோடு நீங்க செஞ்சீங்கன்னா அது கரெக்ட். விதிமுறைகளோடு செய்யல அப்படின்னா அந்த வாயு மூலை நீண்டு போயிடும். அப்ப வடக்கு பார்த்த வீட்டுக்கு வாயு மூலை நீண்டும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கடன்கள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சார்ந்த சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வரும். அடுத்தது கணவன் மனைவி அவங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு, திடீர் ஒரு விபத்து சங்கடமெல்லாம் வரும். அப்போ இந்த வாயு மூலை நீண்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னாவே அந்த இடத்த நான் அமைக்கலான்ட்டேன். ஆனால் எப்படி இருந்து அமைக்கலாம் அப்படின்னா அந்த வாயு மூலைக்கு நேர் அப்படியே ஈசானிய பகுதியை அப்படியே ஒரு தூண் மாதிரி இரட்டை தூணோ அல்லது ரெண்டு பக்கம் ரெண்டு தூண் வர்ற மாதிரி அந்த ஈசானியத்தை வெட்டுப்படாமல் ஒரு தூண் அமைச்சு அது மேலே ஒரு பெரிய போர்ட்டிகால் மாதிரி ஃபுல்லாக அமைச்சு இந்த படிக்கட்டு எப்படி நம்ம ஏறி கிழக்கிலிருந்து மேற்கு ஏறி மீண்டும் கிழக்குக்கே நம்ம வந்து வீட்டுடைய மெயின் உச்சப்பகுதிக்கு வர்றோமோ அது நேர் அப்படியே ஈசானியம் வெட்டுப்படாம வாயு மூலைக்கு தகுந்தாற்போல் நேர் ஈசானிய மூலையும் இருக்கிற மாதிரி அமைச்சா நீங்க கண்டிப்பா வாயு மூலையில அது லெட்டின் ரூமா இருக்கட்டும், பாத்ரூமா இருக்கட்டும், ஸ்டோர் ரூமா இருக்கட்டும், கழிவறையா இருக்கட்டும், எது வேணுமாலும் நீங்க தாராளமா அமைக்கலாம். சும்மா அமைக்கக்கூடாதுனால இல்லை, கணக்கு அப்படியெல்லாம் கால்குலேஷனே கிடையாது. ஏன்னா நம்ம பேசுற பதிவுகள் பூராமே நிறைய வீட்டில் அமைச்சு அது ஒரு 30 வருஷங்கள் இருந்து அதை பார்த்து அதில் ஏதாச்சும் ஃபால்ட்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்ட பதிவு தான் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். சும்மா நேற்று வந்துட்டு இன்னைக்கு பதிவெல்லாம் போடல. அதே மாதிரி ஒரு கிழக்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க. கிழக்கு பார்த்த வீட்டுக்கு அக்னி மூலை சைடு அங்கே தான் படிக்கட்டு வரும். அப்போ நீங்கள் கிழக்கு பார்த்த இடத்துல ஒரு ரூம், ஒரு லேண்டிங் போட்டு அந்த இடத்த ஒரு கழிவறையோ ஒரு பாத்ரூமோ ஒரு ஸ்டோர் ரூமோ போடலான்னா தாராளமாக போடலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அக்னி மூலையில வெறும் பாத்ரூம் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. பாத்ரூம்னா டாய்லெட்டோடு கலந்த பாத்ரூம்னா ஓகே. வெறும் பாத்ரூம் வச்சிங்கன்னா அது முழுக்க தவறு. அதை நீங்க பார்த்துக்கணும். அப்ப நீங்க அந்த அக்னி மூலைய எப்படி இல்லை, படிக்கட்டு எப்படி வரும், வடக்கிலிருந்து நேர் அப்படியே தெற்கு ஏறி தெற்கில் அப்படியே திரும்பி யூட்டர்ன் போட்டு மீண்டும் வடக்குக்கே வந்துடணும் உச்சப்பகுதி. இப்படி வந்துட்டா தாராளமா அமைக்கலாம். ஆனா அக்னி மூலை நீண்டிருக்கும் பொழுது கண்டிப்பா கோர்ட்டு கேஸு, கடன் பிரச்சனை, தாயாருக்கு உடல்நிலையில பிரச்சனை, அதே மாதிரி வீட்டில் இருக்க குடும்ப தலைவிக்கு நிறைய சங்கடங்கள் இதெல்லாம் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த ஈசானியம் கிழக்கு ஈசானியம் வெட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அக்னி மூலை இருக்கு பாத்தீங்களா, கிழக்கு அக்னியும் அது லேண்டிங் நீங்க எவ்வளவு தூரம் அந்த படிக்கட்டு வந்து வெளியே இழுக்கிறீங்களோ ஒரு 6 அடி 7 அடி இழுக்கிறீங்கன்னா அதனோட ஒழுங்குக்கு நேர் ஈசானியத்துல 2 பில்லர்கள்ல ஒரு தூண் அமைச்சு ஈசானியம் வெட்டுப்படாத மாதிரி மேல வந்து ஒரே போர்ட்டிகால் மாதிரியோ இல்லை ஒரு பரப்போ போட்டு தான்
நீங்கள் அந்த ஸ்டோர் ரூம்போ இல்லை பாத்ரூம் டாய்லெட்டோட இருக்கிறதையோ நீங்கள் அக்னி மூலையில் போடணும். இது இல்லாமல் நீங்கள் படிக்கடியில் டாய்லெட் பாத்ரூம் ஈசானியம் வெட்டுப்பட்டு போட்டிங்கன்னா அது முழுக்க முழுக்க தப்பு. அப்போ இங்கே இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எந்த மூலையிலுமே இழுக்கக்கூடாது. அப்படி இழுக்குதுன்னா அந்த மூளைக்கு நேர் டைரக்ஷனில் ஒரு தூணை வச்சு வெட்டுப்படாமல் நீங்கள் சரி பண்ணணும். வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலை நீண்டுதுன்னா அதே வடக்கு ஈசானியத்தில் ஒரு தூண்களை 2 தூண்களை அமைச்சு அதற்கு ஈக்குவலாக நேர் பண்ணிட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் வராது. கிழக்கு அக்னி இழுத்துட்டு இருக்குதுன்னா அதே மாதிரி கிழக்கு ஈசானிய பகுதியில் ஒரு பில்லர்களை 2 பில்லர்கள் நிறுத்தி அதற்கு ஈக்குவலாக நேர் செய்து வெட்டுப்படாமல் அமைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பாத்ரூமாக இருக்கட்டும், ஸ்டோர் ரூமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அமைச்சிக்கலாம். இதுக்கு இல்லாமல் மாற்றி இருந்தால் தான் அது பிரச்சனை கொடுக்கும். நீங்கள் இந்த வீடியோ நல்லா பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அப்போ தான் நம்ம என்னென்ன உங்களுடைய கேள்விகளோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ போடலாம். தென்கிழக்கில் மட்டும் கழிவறையோடு இருக்கக்கூடிய பாத்ரூம் வேணால் போடலாம். அதே மாதிரி செப்டிக் டேங்க் அந்த மூலையில் போட்டக்கூடாது. வாயு மூலையிலையும் அதே மாதிரி அந்த ரூமு கீழேயே நிறைய பேர் குழி போட்டுருவாங்க. அது முற்றிலும் தவறு. அதே மாதிரி வாயு மூலையில் பாத்ரூம் போகிறாங்கன்னா அதுக்கு அந்த பாத்ரூம் கீழேயே குழியை போட்டு மேலே ரூம் கட்டிடுவாங்க. அதுவும் தப்பு. அப்போ லெட்டின் பாத்ரூம் கட்டுறதுக்கு இந்த ஐடியா பின்பற்றுங்க. ஆனால் அந்த கழிவு நிலை தொட்டி அப்படிங்கிறது எங்கே போடணுங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். அதையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.